அனைத்து காவல் நிலையங்களிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அடுத்த 3 ஆண்டுகளில் காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதாக கூறிய அண்ணாமலை, காவல்துறையினரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலையில்தான் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். குடி, கஞ்சா போதையில் இருக்கும் நபர்கள்தான் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு காவல் நிலையத்தையும் இன்னைக்கு வேக்கன்சி பொசிஷனை 0 பண்ணணும். அடுத்த 3 ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் பாலிசியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து 10,000, 15,000, 20,000 வருஷத்துக்கு எத்தனை கான்ஸ்டபிள் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்தையும் ரெக்ரூட் பண்ணி, சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணி காவல்துறையில் 0 வேக்கன்சிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரணும். காரணம் என்னென்னா, இரவு ரோந்துக்கு போகிறவங்க தனியாக போகாமல் 2 பேரோட போகணும். பட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 2 பேர். அடுத்தது, எல்லா காவல்துறை சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நவீன உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும்.